வணக்கம் நண்பர்களே. உதயநிதியின் பொய்கள் இதுவே தாவேகாவின் விஜய் அவர்களுக்கு சாதகமான நிலைகள். உதயநிதி அவர்கள் எப்போது பேசினாலும் மக்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற இடத்துல பேசுறாரு. ஒரு பொட்டன்ஷியல் தலைவருங்க அவர், நல்ல திறமை மிக்கவர் தான். ஆனா திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கான முனைப்பை அவர் காட்ட தவறுகிறார். ரொம்ப டீசெண்டா சொல்றேன்ல, புரிஞ்சுக்கங்க நீங்களே. இன்னைக்கு நம்ம பதிவு பண்ற அன்னைக்கு வழக்கறிஞர்களுடைய அமைப்போடைய திமுகவுடைய அந்த கூட்டத்துல பேசும்போது இந்த அரசை பத்தி மறுபடியும் கடுமையா பேசுறாரு. இது டம்மி முதலமைச்சர், செயல்படாத அரசு, இப்படி எல்லாம் சொல்றாரு. இது மாதிரி சொல்லி சொல்லிதான் முன்னால் இருந்த பல அரசுகளை தாங்கி பிடித்தது திமுக. அவங்களுக்கு இதை சொல்றதுக்கான வாய்ப்பு, ஐயா வாங்க கேஸ் போடுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவரு அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுவே பண்ணிருக்க வேண்டாம். ஏன்னா மக்களே ரொம்ப நல்ல தெளிவா இருக்காங்க. உதயநிதி என்ன பேசினாரு தஞ்சாவூர்ல, 22 நிமிடங்கள் பேசினாராம். அதுல எதுக்கு பேசினாங்க? டம்மி முதலமைச்சர் சொல்றதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணலையா, அவர் செயல்படாத அரசுன்னு சொல்றதுக்காக அரெஸ்ட் பண்ணலையா, காவிரியில தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்களா? மக்கள் முட்டாளா? மக்கள் யோசிக்க தெரியாதவங்களா? மக்கள் என்ன திமுக காரங்களா? அப்படி யோசிக்கணும். நீங்க என்ன பேசுனீங்க? உதயநிதி ஸ்டாலின் எந்த அர்த்தத்துல பேசினாரு, அங்க கூட்டத்தில் என்ன பேசினாங்க, இவர் என்ன பதில் சொன்னாரு, இத மக்கள் மறந்துடுவாங்களாம். சொல்றாங்கல்ல, ரீல்ஸ் அரசியல் நடக்குதுன்னு. அந்த ரீல்ஸ் மூலம் தாங்க உங்க திமுகவுக்கு கடந்த தேர்தல மக்கள் ஆப்பு வச்சாங்க. அந்த ரீல்ஸே இன்னைக்கும் ப்ரூஃபா இருக்குங்க. என்ன பேசினாரு உதயநிதி, என்ன அர்த்தத்துல பேசினாருன்னு. ஆனா அது இல்லாத மாதிரி சட்டப்பேரவையில் பேசுறாரு. காவிரி தண்ணி வரணும் அப்படின்னு பேசுறாரு. இன்னைக்கு கூட்டத்துல பேசும்போதும் காவிரி தண்ணி வரணும் அதுதான் பேசினேன் அப்படின்னு. மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? மக்கள் என்ன ஏமாளிகளா? மக்களை ஒன்னும் தெரியாம ஓட்டுச்சாவடிக்கு போறாங்களா? ஐயா பேசுனீங்க, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிங்க. உங்க குடும்பத்தில் ஏத்துக்க மாட்டாங்க. திரு உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி அவர்களை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த கட்சியில் இருக்கின்ற மூத்த எம்பிக்கள் கனிமொழி கருணாநிதியோ தமிழிசை தங்கபாண்டியனோ இவர்களெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. சல்மாவோ இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. அருமையாக பேசினார், கைதட்டல சொல்லவே மாட்டாங்க. கனிமொழி மட்டும் வெளியே இது நீதிமன்றம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்காங்க. ரொம்ப டஃப் மேடம். என்னன்னா இந்த சூழ்நிலை இவங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதோட விட்டுறலாம்ல. அதோட பேசினாரு, அரெஸ்ட் பண்ணாங்க. அவருடைய செல்வாக்கு உயர்ந்து விட்டது அப்படின்னு திமுக காரங்க நினைக்கிறாங்க. அவரும் நினைக்கிறார். ஏதோ பேசினோம், அரெஸ்ட் பண்ணாங்க. திரு விஜய் அவர்களுடைய தயவின் மூலமாக தமிழகத்தில் அப்படியே திமுக காரங்களாம் சாலைக்கு போராடினாங்க. திமுக காரங்க அப்படியே உயிர் தெழுந்துட்டாங்க. உயிர்ப்பு வந்து விட்டது. திமுக காரங்க எழுச்சி வந்து விட்டது. அவ்வளவுதான், இனி வருங்காலத்துல நம்ம ஆட்சி தான் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. உதயநிதி நினைக்கிறாரு. அந்த கைது அவருக்கு பயன்பட்டதா நினைக்கிறாரு. நிறைய கூட்டம் கூடிச்சுங்க. தஞ்சாவூர்ல அவரை விசாரிக்க அழைக்க சென்ற அந்த காவல் நிலையத்துக்கு நூற்றுக்கணக்கான திமுகவினர் வந்தாங்க. எல்லாம் சரி. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? பொதுமக்கள் உண்மையை சொல்ல போனா ரொம்ப 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 அசிங்கமா நினைக்கிறாங்க. ரொம்ப மோசமா நினைக்கிறாங்க. இது இந்த பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஏன் நம்ம இன்னைக்கு பேச வேண்டியதுன்னா, இன்னைக்கு அவர் பேசுறாரு, அதே பேசுறாரு. ஒண்ணுமே நல்ல நடிகருங்க. அவரும் நல்ல நடிகர். ட்ரை பண்ணியிருந்தானா அவரும் மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தி ஆயிருப்பாரு. நான் என்ன பேசினேன்? நான் காவிரியில் தண்ணி வரலன்னு தானே பேசினேன் அப்படின்னு அங்கே வழக்கறிஞர்லாம் கைதட்டுறாங்க. மக்களுக்கு தெரியாதா? மக்கள் கைதட்டுவாங்களா? மக்கள் தான் கைதட்டி காமிச்சிட்டாங்களே. கைதட்டி ஐயா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. உதயநிதி அவர்கள் நடப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். என்ன இருக்கோ அதை கொண்டு சட்டப்பேரவையில பேசுங்க. அமைச்சர் யாருன்னு தெரியல, எம்எல்ஏ யாருன்னு தெரியல, முதலமைச்சருக்கே தெரியாது. ஏன் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால புதியவர்கள் வந்து விட்டார்கள். புதிய ரத்தம் பாய்ந்து விட்டது. இளைஞர்கள் வந்து விட்டார்கள். சில இளைஞர்கள் அமைச்சர்களாக சிறப்பாக செயல்படுகிறார்கள். திரு ராஜ்மோகன் போன்றவர்கள், திரு கீர்த்தனா போன்றவர்கள் எல்லாமே சிறப்பாக செயல்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா நிதியமைச்சர் நல்லா செயல்படுறாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நல்லா செயல்படுறாரு. இன்னும் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் நல்லா செயல்படுறாரு. இன்னும் நிறைய பேர் நல்லா செயல்படுறாரு. ஏன் புஷியானதே நல்லா செயல்படுறாரு. நிறைய இளைஞர்கள் வந்துட்டாங்க. மக்களுக்கு ஒரு புது ரத்தம் பாஞ்சிருக்கு. ரொம்ப ஃபார்மல், அப்படியே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டன் இல்லாம பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு டக்கின் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த அரசியலுடைய பண்பாடி மாறிவிட்டது, கலாச்சாரம் மாறிவிட்டது. மக்களுக்கு ஆட்சி செய்றவர்கள் நம்ம ஆளுங்க தான் அப்படிங்கிற எண்ணம் உருவாகிவிட்டது. இதெல்லாம் உங்களுக்கு கூடாதே. உங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்களே, பூமருங்க, அவங்க வேஷ்டியும் பெரிய சட்டையும் போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் சேர்ந்த மிகப்பெரிய அளவுக்கான சாதனைகளை சொல்லணும். மிகப்பெரிய சாதனைலாம் பண்ணாங்க. இப்பவும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆட்சிக்கு வரணும்.
அப்படின்னு மக்கள் நினைச்சிருக்காங்களா? இல்ல சார், மக்கள் மனம் மாறிவிட்டது, புரிந்து கொள்ளுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலை பொறுத்தவரை இளைஞர் தான். அவருக்கு எதிர்காலம் இருக்கு, மறுக்க முடியாது. அவர் இன்னும் சிறப்பாக அரசியல் செய்ய வேண்டும். மக்கள்கிட்ட போய் செயல்படாத அரசியல் சொன்னீங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சூப்பரா செயல்படுறாங்க. எங்கெங்க லஞ்சம் ஊழல் இருக்கு அப்படிங்கறத சீல் வைக்க பாக்குறாங்க. முழுக்க நிறுத்திடலைங்க. 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் வந்த வினை அது. மக்களும் பழகிட்டாங்க, அரசியல்வாதிகளும் பழகிட்டாங்க, அதிகாரிகளும் பழகிட்டாங்க. இந்த பழக்கத்தை ஒரு 100 நாட்களில் தடுத்து நிறுத்த முடியாது. அது திமுக காரங்களுக்கு பொறுக்கல, திரு உதயநிதிக்கு பொறுக்கல. பழசிக்கே போனோம். இன்னும் திமுக ஆதரவாளர் நிறைய பேர் இருக்காங்க. இடதுசாரிகள்னு சொல்லிக்குவாங்க. தொண்டு என்னமோ சாப்பா தான் இருக்கும், உள்ளுக்குள்ள கருப்பு ஜேம்பு சூண்டு தான் இருக்கும். அவங்களாம் இன்னும் கூட ஊழல் எல்லாம் போறீங்க, இன்னும் அப்படிதான் இருக்கு, இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏனென்றால் அது இருந்தாதான் இந்த ஆட்சியிலும் ஊழல் நடக்கிறது அப்படின்னு சொன்னாதான் திமுக ஆட்சி ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா, பேட்ஜ் கிடைக்குமா? இந்த ஆட்சி தூய்மையாக நடக்கிறது என்று சொல்லுங்கள், தூய்மையாக நடக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அதை தான் எதிர்பார்க்க வேண்டும். மக்களை தான் எதிர்பார்க்கிறாங்க. சும்மா ஓட்டு போட்டு உட்கார வைக்கிற ரொம்ப ஒரு சூப்பர் நடிகர் அவர் வரட்டும் அப்படி தலைகளா மாத்திடுவார் நினைக்கலீங்க. ஒரு மாற்றை தேடிக்கொண்டிருந்தார்கள் 60 ஆண்டு காலமாக. இப்பொழுது திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுகவை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. ஒரு பலமான தலைவர் இல்லைங்கிறதுனால யாரு பலமான தலைவர் இருப்பாரு, ஏதோ வந்தாச்சு அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. நாடு முழுவதும் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. காக்குரஜ் ஜனதா பார்ட்டி எல்லா இடத்தையும் செல்வாக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால தான் மோடி அவர்கள் எந்த கூட்டத்தில் பேசினாலும் எங்க பேசினாலும் ஜென்சியை பத்தியே பேசுறாரு. இங்கதாங்க ஜென்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இளைஞரான இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? கூட்டத்துக்கு கூட்டம் எங்க போய் பேசினாலும் ஏன் உண்மைக்கு மாறானதை பேசுகிறார்? எங்க பொய்ய பேசுறாரு? மக்கள் நேரலையில சட்டப்பேரவை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதை மக்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இருங்க. என்ன பிரச்சனையை பேசுங்க, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு ஏதாவது துறையில ஊழல் நடக்குதா, துறையில குறைபாடு இருக்கா, பேசுங்க, மக்கள்கிட்ட போய் சேர்த்து வைங்க. மக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மார்க் போட்டுட்டு இருக்காங்க. அது தாவேக்கா இருக்கட்டும், விஜய் அவர்கள் இருக்கட்டும், உதயநிதி இருக்கட்டும், திரு மு க ஸ்டாலின் இருக்கட்டும், எல்லாருக்கும் மார்க் போட்டுட்டு இருக்காங்க. அதற்கு மாற்றா பேசுறீங்கன்னு வைங்க, ஒரேடியா சீல் வச்சிருவாங்க. அதுல பார்த்து இருக்கணும். அது அது பழைய காலம், அதெல்லாம் பழைய காலம். அப்படியே நடந்த உண்மையை மாற்றி பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. திரு விஜய் அவர்கள் உண்மையை பேசுகிறார், ஒரு அரசியல்வாதியாக உண்மையாக இருக்கிறார். அந்த உண்மை செயல்பாட்டுக்கு வருகிறதா என்பதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பூத கண்ணாடி வச்சிருக்காங்க. உங்களை விட எதிர்கட்சிகளா எப்படா ஆட்சிக்கு வருவோம், ஐயோ இந்த ஆட்சி இருக்கிறது பொறுக்கலையே அப்படின்னு பொறுமல் இருக்கீங்களே, உங்களை விட அதிகமா மக்கள் ரொம்ப சிறப்பா பார்த்துட்டு இருக்காங்க, பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நேரம் வரட்டும், முடிவு செய்யலாம். இன்னைக்கு தேர்தல் வைத்தால் கூட திரு விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு 150 சீட்டு கிடைக்கும். திமுக போன தடவை வாங்கினது கம்மியாயிரும். அண்ணா திமுகவோட தள்ளாட்டம் கேட்கவே வேண்டாம். மறுபடியும் அண்ணா திமுக கூட்டணி அமைச்சா கூட முடியாதுங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் பொழுது அரசியல்வாதிகள், முக்கியமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மக்கள் எதை ஏற்றுக்கொள்வார்களோ, மக்களுக்கு எது தெரியுமோ அது போன்ற உண்மையான நிலவரங்களை மட்டும் பேச வேண்டும். அதுதான் அவருக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.